சரி வாங்க. எங்க ஏங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் மிஸ் பண்ண லைஃபை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கப்பல் சேர்ந்துருக்காங்க. அவங்கள விஷ் பண்ணிட்டு வருவோம் வாங்க. உன்னாண்டு விஷ் பண்ணுன்னு கேட்டாங்களா அவங்க இப்போ? இதெல்லாம் அவங்க கேட்டு செய்யக்கூடாது, தானா செய்யணும். வாங்க. தேவையில்லாத வேலைலாம் பார்த்துன்னு இருக்கிற. ஏங்க எதுங்க தேவையில்லாத வேலை? இதோ பாருங்க, நல்லது எங்க நடந்தாலும் அதை நம்ம பாராட்டணும். வாங்க போய் விஷ் பண்ணிட்டு வருவோம். நான் வரல. சரி ஓகே, அப்ப நான் மட்டும் போய் விஷ் பண்ணிட்டு வரேன், சரியா? என்னம்மா? ஹாய் சார். யாரா இவன் பாக்குறீங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. ஆனா நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், அதை மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷன். நீங்க 2 பேரும் உயர்ந்த உள்ளங்கள். இந்த 2 உயர்ந்த உள்ளங்களும் 100 வருஷம் சேர்ந்து வாழ என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. யூ வெல்கம். பிரிஞ்சிருந்தாலும் சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவே நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க, கரெக்டா? அந்த காசுல பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கும்போது என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சிருப்பீங்களே. அதெல்லாம் இப்ப உடனே செஞ்சிருங்க, லேட்டே பண்ணக்கூடாது. ஓகே மேடம், நீங்க வீட்டுக்கு போனதும் சார் உங்களுக்காக ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. அதை பார்த்து பயந்துடாதீங்க. அப்படிங்களாங்க? ஆமாங்க, ஆம்பளைங்க மனசு அப்படிதான். பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. உடல் பொருள் ஆவியெல்லாம் பொண்டாட்டிக்காகவே அப்படியே உருகும். அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வைரத்தோட நெக்லஸ் கேட்டேனே, வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னங்க நீங்க டவுட்டா கேக்குறீங்க? கண்டிப்பா வாங்கி வச்சிருப்பாரு. என்னங்க சார்? ஏன் போய் இவ்வளவு நாள் சம்பாரிச்ச காசெல்லாம் எதுவுமே வாங்காம இவங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப இவ்ளோ நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் என்னையா செஞ்ச? செலவாயிடுச்சு. செலவாயிடுச்சா? ஒத்த ஆளா இருந்து அவ்வளவு காசை எப்படியா நீ செலவு பண்ண? எவ்வளவு கொடுத்த அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய்? நினைச்சேன் 5 வருஷம் நீ என்ன தேடாம இருந்தப்பவே நினைச்சேன், எவ கூடவோ இத்தனை நாளா குடும்பம் நடத்திட்டு அவ விட்டதும் என்ன தேடி வந்திருக்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட வாழ மாட்டேன். நாளைக்கே டைவர்ஸ் நோட்டீஸ் உன்னை தேடி வரும். ஏங்க சுந்தரி, சுந்தரி, என் பேர் சொன்ன உன் நாக்கு அறுத்துருவேன். நாக்கு அறுத்துருவாங்களா? தேவெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோமோ? 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? வாழ்த்துறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை திரும்ப கெடுத்துட்டியா? சார், சும்மா உங்க மேல தப்பு வச்சுட்டு என்னெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு நாள் சம்பாரிச்சதெல்லாம் என்ன பண்ணீங்க? ஓ, அவங்க சொன்ன மாதிரி வேற ஒரு செட்டப் வச்சிருக்கீங்களா? சரிதான், போயா. அட போயா. அண்ணா, நீலா நல்லா வருவையா? உன் எண்ணத்துக்கு நீலாம் நல்லாவே வரமாட்ட, போயா. நான்சென்ஸ். நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வரானுங்க. நாம இப்போ வீட்டுக்கு போகல. அப்புறம் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு 4 டிக்கெட் வாங்கியிருக்கேன். நம்ம மூவியை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல தான் நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே போறோம். என்ன விளையாடுறியா? நாம 2 பேரும் மட்டும் படத்துக்கு போனா நல்லா இருக்காது. அதனால பாட்டிக்கு அம்மாக்கு சேர்த்து டிக்கெட் எடுக்க சொல்லி நீங்க தானேங்க சொன்னீங்க. நான் இப்ப சொன்ன அப்படியெல்லாம்? ஏய், நடிக்காதடி. பாட்டி, நீ சொல்லாம மாப்பிள்ளை எப்படி இப்படி சொல்லுவாரு? கரெக்ட் பாட்டி. ஐயோ இல்ல பாட்டி, நான் சொல்ல. இங்க பாரு, ரஜினி படம்னா உனக்கு எவ்வளவு பிரியம்னு எனக்கு தெரியும். நீ தான் டிக்கெட் எடுக்க சொல்லியிருப்ப. சூப்பர் பாட்டி, கரெக்ட். மறுக்கறாங்க.
பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணவனா படத்துக்கு டைம் ஆச்சு, வாங்க எல்லாரும் போலாம். மாப்பிள நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க மாப்பிள. நாங்க எதுக்கு? என்னத்த இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சேர்த்து தான் டிக்கெட் எடுத்திருக்கேன். இல்ல மாப்ள, நீங்க 2 பேரும் தனியா போயிட்டு வாங்க. நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். நடந்ததுல கொஞ்சம் அசதியா இருக்கு. சரி பாட்டி, நீங்க அப்ப வாங்க, நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்புறமா நாங்க 2 பேரும் படத்துக்கு போறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள. நீங்க படத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆ, நீங்க போங்க. ஆமா, மாப்ள. நாங்க நடந்து போய்க்கிறோம். அம்மா நானும் வரேம்மா. ஏய், நீ போயிட்டு வா நீங்க 2 சத்யா. பேரும் சினிமாக்கு போங்க. நாங்க கிளம்புறோம். டாடா, பாத்து போயிட்டு வரோம். வாங்க. பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. ஜாக்கிரதை. அப்பா. ஓ ஷிட். ஏங்க ப்ளீஸ்ங்க, படத்துக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ம்? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் பார்க்கலன்னா படம் பார்த்த ஃபீலே இருக்காது. வாங்களேன் ப்ளீஸ். ம். எஸ். திண்டாக்கா 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 திண்டா. ஏன் இப்ப டிக்கெட் கிழிச்சிங்க? டிக்கெட் இல்லாம எப்படிங்க இப்ப தியேட்டருக்குள்ள விடுவாங்க? நம்ம படத்துக்கு போனாதானே? ஆ? அத்தை பாட்டி கிட்ட படத்துக்கு போறோம் சொல்லி தானே வந்தோம். இப்ப திரும்பி போனா கேட்பாங்கல்ல, அப்ப என்னங்க சொல்லுவீங்க? இப்போ ஒன்னே வீட்டுக்கு போனாதானே கேட்பாங்க. அப்புறம் நம்ம கரெக்டா படம் விடுற டயத்துக்கு போவோம் வீட்டுக்கு. அது வரைக்கும் என்ன பண்றது? இங்க இப்படியே கார்ல இருப்போம். 3 ஹவர்ஸ்க்கு கார்ல. கேவலமான ஐடியாங்க. சார், இந்த கேவலமான ஐடியா நான் சொல்லி கொடுத்தது இல்ல, நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. நானா? அவார்டு வாங்க போனியே, அப்போ என்னெல்லாம் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? இப்ப நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா டாடி என்ன ஏதுன்னு கேட்பாரு. அதனால நீங்க ஒன்று செய்யுங்க. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணுங்க. நான் வந்த உடனே போயிடலாம். ம்? டே பிரபு, உனக்கு நீயே தான் எதிரி. ஏங்க 3 மணி நேரம் இப்படி நடு ரோட்ல எப்படிங்க இருக்கிறது? உன்னை டிக்கெட்டை வாங்கன்னு நான் சொன்னேனா? தேவையில்லாத வேலையை பார்த்தல, இப்போ இருந்துதான் ஆகணும். இங்க இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் என்னாண்ட நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி பேசின நான் பாட்டுக்கு கிளம்பி போயினே இருப்பேன்.